மே லாஸ்ட்டில் நாங்கள் பவானியில் உள்ள ஊராட்சி கோட்டை மலையில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் சுவாமியை வழிபட போனோம். 7 மணிக்கு நாங்கள் எங்களோட ஊராட்சி கோட்டை மலைக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தோம். 8 மணிக்கு நாங்கள் ஊராட்சி கோட்டை மலையோட உச்சியை போய் சேர்ந்துட்டோம். அங்கே படிக்கட்டு இருந்ததுனால எங்களுக்கு சோர்வே தெரியல. ஒரு வழியாக நாங்கள் மேலே வந்து சேர்ந்துட்டோம். முருகனை பார்த்ததுமே முத்தை தருவத்தி திருநமையத்தி கிரசத்தி சரவண முக்தி கொருவித்து குருபரையன போதும் முக்கட்பரமக்கு சுருதி முற்பட்டது கட்டி திருவரும் 30 முகக்க தமரரும் அடிப்பேன 10 தலை தத்தக்கனை தொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகிரி இரவாக பட்ட கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரச்சி தருவது ஒரு நாளே சித்தித்தய ஒத்த பரிபுர நிட்ட பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழிவுடு கவிதாட திக்குப்பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திருகடகையன போத கொத்து பறி கொட்ட கலமிசு குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை குக்கு பிடியன முது கூவி கொட்புற்றல நட்பற்ற உணரி வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து படகொத்து பொறவல பெருமாளே பெருமாளே பெருமாளே. வேதகிரீஸ்வரர் சுவாமியோட தரிசனத்தை முடிச்சுட்டு மலை மேலே இருந்து பவானியை பார்க்குற அழகே அழகுதான். மலையோட உச்சியிலேருந்து அந்த காவேரி நதியை பார்க்கறது தனி அழகுதான். இந்த அழகை பார்க்கறதுக்கு பவானியில் இருக்கிற ஊராட்சி கோட்டை மலைக்கு கண்டிப்பாக வரணும்.